மனிதனை தவிர நீங்க பாக்குற எல்லா உயிரினமும், அது நாயா இருக்கட்டும் நரியா இருக்கட்டும், எல்லாருமே நம்மளை விட சூப்பர் சீனியர். நம்ம தான் லாஸ்ட். இந்த மனித உயிர் குலத்திலேயே கடைசியாக தோன்றிய உயிரினம் மனிதன். ரொம்ப 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 சின்னவங்க. நம்ம வீட்டில் இருக்கிற கரப்பாம்பூச்சி பார்த்த உடனே ஒன்று நம்ம ஓடுவோம், இல்லைன்னா அதை விரட்டி ஓட வைப்போம். அந்த கரப்பாம்பூச்சி தோன்றி 500 மில்லியன் வருஷம் ஆயிடுச்சு. கரப்பாம்பூச்சிக்கு நம்மளை பார்த்தா எவ்வளோ எரிச்சலாக இருக்கும். உன்னை விட நான் எத்தனை நூற்றாண்டு காலமாக இங்கே வாழ்ந்துட்டு இருக்கேன், வந்தப்பையிலே என்னை விரட்டிக்கிட்டே இருக்கிறான் அவன். இந்த பொம்பளை என்னை பார்த்தாலே கத்திக்கிட்டு ஓடுது. நினைக்குமா? நினைக்காத? கரப்பாம்பூச்சி நினைக்கும்ல. இன்னும் ஆச்சரியப்படுவீர்கள். தேனீக்கள் எல்லாம் உலகத்தில் அழிஞ்சு போச்சுன்னு வைங்க, மனித குலம் 4 வருடங்களில் அழிந்து போய்விடும். அதோடைய உயிர் கண்ணி அப்படி ஒரு தொடர்பில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. உலகத்தில் உள்ள எல்லா சிலந்தியும் ஒன்று சேர்ந்துருச்சுன்னு வைங்களேன், இந்த திரைப்படங்கள் எல்லாம் வர்ற மாதிரி எல்லா சிலந்தியும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா ஒரே வருஷத்துல எல்லா மனுஷங்களையும் தின்னு தூத்துரும். அவ்வளவு ஆற்றல் அதுக்குள்ள இருக்கு. இதையும் அதெல்லாம் செய்யலைன்னா அதுக்கு நம்மள மாதிரி அறிவில்லை. 6வது அறிவுன்னு ஒன்று இருந்துச்சுன்னு வைங்களேன், இன்னைக்கு உலகத்துல மனுஷன் வாழவே முடியாது. 6வது அறிவு இருக்கிறதுனால தான் யாரையும் வாழ விடாம நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம்.